அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தேசிய மலராகிய தாமரை மலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளங்கள் அதிகமாக இருக்கும். அந்த குளங்களில் தாமரை மலர்கள் பூத்து குலுங்கிறத பார்க்க முடியும். சின்ன வயசுல எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சைக்கிள்லேயோ இல்லை பைக்லேயோ போகும்போது குளக்கரையில் இருக்கக்கூடிய தாமரை மலர்களை பறித்து அந்த வாகனத்தில் வைக்கிறதும், வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் கொண்டு வைக்கிறதும் ஒரு பழக்கம். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பறித்து பிற மாவட்டங்களுக்கு ஆலய வழிபாடுகள் பயன்பாட்டுக்காக அனுப்புறதையும் நம்ம பார்க்க முடியும். நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளம் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குளத்தில் அதிக அளவிலான தாமரை பூக்கள் இருந்துச்சு. போய் அங்கேருந்து சரியா எண்ணிக்கையிலான பூக்களை பறிச்சுட்டு வந்து அதோட வாசனையே ரொம்ப நல்லாவே இருக்கும். பறிச்சுட்டு வந்தோம். வீட்டில் ஒரு காமராஜர் புகைப்படம் இருந்துச்சு. அந்த படத்துக்கும் இந்த மலரை வச்சு ஒரு புகைப்படமும் எடுத்தேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதனோட விதைகளும் கொஞ்சம் கிடச்சிது. அதையும் பறிச்சுட்டு வந்தேன். அந்த விதைகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்து மாதிரி இருக்கும். அதை சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிட்றது, எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி தரேன். இந்த பூவுடைய நடுப்பகுதியில் மஞ்சள் நிறத்தில் ஒன்று இருக்குதுல்ல, இந்த தண்டு மாதிரி இருக்கிறது, இந்த இதழ்கள்லாம் விழுந்த அப்புறம் சூரிய ஒளி அப்புறம் சத்துக்கள் எல்லாம் எடுத்து இது பச்சை நிறத்தில் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வர்றதை பார்க்க முடியும். அதாவது இந்த மாதிரி இருக்கும். இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். இதை பிச்சு இதுக்குள்ளாடி தான் அந்த வித்துகள் இருக்கும். இந்த வித்துக்களை தான் சாப்பிடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா வித்தையும் சாப்பிட முடியாது. அதுக்குள்ளே நம்ம உடச்சி பார்க்கும்போது அதில் இந்த பெரிய சைஸில் இருக்கும் அளவிலான இந்த வித்துகள் இருக்குது. இந்த வித்துக்களை தான் இந்த மாதிரி பிச்சு அதுக்குள்ளாடி இருக்கக்கூடியது தான் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுதான் வித்துகள். இதில் இந்த மருத்துவ குணங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த தண்டு இருக்குல்ல, அந்த தண்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா வித்துக்களும் இந்த மாதிரி இருக்காது. குறைந்த எண்ணிக்கையில் ஒரு 8-10 வித்து தான் இந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றது மாதிரி. மீதி எல்லாமே பொக்காதான் இருக்கும். சின்ன சைஸ் தான் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.